ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தூணா மீனை வச்சு ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை சூர மீனும் சொல்லுவாங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மீனை கழுவி நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது க்ளீன் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் 1/2 கிலோ அளவு இருக்குது. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரியிற வாசனை இந்த குழம்புக்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். இப்போது 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 5-6 பல் பூண்டையும் நான் நறுக்கி சேர்த்துக்கிறேன். பூண்டும் வெங்காயமும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆச்சுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் ஒரு துண்டு அளவு இஞ்சியை தண்ணி ஊற்றாமல் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்கும்போது இந்த இஞ்சி அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா தக்காளி நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வரும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்ல ஜாம் மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு இந்த ஆயில்லையே கொஞ்சம் வதக்கி விடலாம். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை இங்கே நான் ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தட்டை வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது இந்த சைடில் இருக்கிற மசாலாவெல்லாம் அந்த குழம்புலேயே எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். நான் இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக அந்த நடுவில் இருக்கிற முள்ளை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட தலையும் வாலும் சேர்த்து தான் நான் சேர்க்குறேன். இந்த மீனெல்லாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த டைம்லேயே சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை உடச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா பச்சை மிளகாவோட வாசனை இந்த குழம்புல ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தா இந்த அளவுக்கு மனம் இருக்காது. இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இதுக்கு தேவையான தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் ஒரு 3 பீஸ் அளவுக்கு தேங்காவும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து இந்த டைமில் நீங்கள் உப்பையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கம்மியாக இருந்தால் இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மீனை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அதிகமாக கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். சென்டரில் கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற மீன் எதுவுமே உடையாது. இப்போ நம்ம தேங்காய் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது தட்டை எடுத்துட்டு அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கூடவே இதில் 2 கொத்து கருவேப்பிலையை தூவி விட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.